இப்பேற்பட்ட ஒரு பையனை பெற்று வளர்த்த அந்த அம்மா அந்த ஸ்டேஜில் என்ன பேசினாங்கங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முதல்ல அந்த கலாமாவை ஸ்டேஜில் கூப்பிட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, எங்கேயோ தெருக்கோடியில் இருந்த எங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்து விஜய் டிவி ரொம்ப பெருசாக பெருமைப்படுத்திருக்கு. எங்கள் ஊரில் எல்லோரும் பயப்படுறாங்க சார். சினிமானா பயம், சென்னைனா பயம். இப்போ எல்லோரும் பயம் இல்லாமல் வருவாங்க சார். குமரன் ஜெயிச்சிட்டா நம்மளாலையும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கும் சார். முதல்ல விஜய் சேதுபதி சாருக்கு நன்றி. நீங்கள் என்னை பேச வச்சிங்க. என்கிட்ட எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னு. நான் என்ன பேசினேன்? அவர் கேட்டதுக்கு தானே பதில் சொன்னேன்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையிலே என்னை பேச வச்ச நீங்கள் தான் எனக்கு மூத்த பிள்ளை மாதிரி சார். குமரன் நல்லா பேசுவான். ஏன்னா அவன் ஆசிரியர்கிட்ட எல்லாம் பயிற்சி எடுத்திருக்கான், மோட்டிவேஷன் கிளாஸ் போயிருக்கான், மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்திருக்கான். அதனால் அவன் நல்லா பேசுவான். ஆனால் எனக்கு எதுவுமே பேச தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கேருந்து ஒரு கிராமத்து பையன் ஜெயிச்சிட்டாங்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கு விஜய் டிவிக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது முத்துக்குமரன் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. போதும்மா பேசுனதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதி சார் முத்துக்குமரனை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி பேசட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சாரே சொல்கிறாரு, அம்மா நான் உங்களை பேச வைக்கலம்மா, நான் நீங்கள் பேசுனீங்க அவ்வளோதான். ஒரு அம்மா கிட்ட இருந்தானே குழந்தையே கற்றுக்கும், அதானே தாய்மொழியே. அப்போ முத்துக்குமரன் பேசுகிறான்னா உங்ககிட்ட இல்லாமலா வந்திருக்கும், அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறாரு. அந்த டைம் பேசிகிட்டே இருக்கும்போது முத்துக்குமரன் போய் சௌந்தர்யா கிட்ட போயிட்டு அந்த ட்ராஃபியை கொடுக்குறாரு. இந்த மாதிரி எந்த வின்னருமே செஞ்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி அவர் போய் செய்கிறாரு. சௌந்தர்யாவும் அது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குறாங்க. கோவப்படவோ எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக போஸ் கொடுத்தாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கும்போது உடனே விஜய் சேதுபதி சார் சொல்கிறார், அதுக்குள்ளே நான் இங்கே பேசியே முடிக்கல, அதுக்குள்ளே அங்கே போயிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லி சும்மா செல்லமாக திட்டுறாரு. உடனே இங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் கூட பயந்துட்டேன் சார், நீங்கள் என் கையை தூக்கிடுவீங்களோன்னு. என் கையை தூக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்பாவே அந்த அவார்டை பிடுங்கி முத்து கையில் கொடுத்துருப்பாரு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னொடனே ஐம் ஹாப்பி ஃபார் ஹிம், யூ டிசர்வ் இட் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை அந்த இடத்துல பாராட்டுறாங்க. அப்புறம் தான் வருது நம்ம முத்துக்குமரனோட ஸ்பீச். அவர் பேசுகிறாரு, சார் இது என்னோட வெற்றியானா? இல்லை சார், 24 பேரோட வெற்றி. இந்த வீட்டில் அதிகமாக உடஞ்சி அழுதது ஒரு இடத்துல 500 பேரோட உழைப்பு வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தான். ஆனால் இது அந்த 500 பேரோட வெற்றி சார். இது என்னோட வெற்றி மட்டும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, எந்த ஏழ்மையிலையும் வறுமையிலையும் இருட்டான சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்காத ஒரு பெண்ணின் வெற்றி. அந்த பொண்ணு எங்கள் அம்மா சார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அப்படி அந்த வார்த்தை எந்த ஒரு தாயும் கேட்கறதுக்கு ஏங்கணும்னு நினைக்கிற வார்த்தைகளை முத்துக்குமரன் வந்து வாயால் சொன்னார். இப்படி ஒரு பிள்ளையை அந்த அம்மா என்ன தவம் இருந்து பெற்றாங்கன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. அது சொல்லி அந்த எல்லாரோட வெற்றின்னு சொல்லும்போது தீபக் அண்ணா அவங்க மனசில் எவ்வளோ சந்தோஷப்பட்டு அவ்வளோ ஹாப்பியாக கிளாப் பண்ணுறாங்க. இதனால தாண்டா உன்னை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு தீபக் அண்ணாவோட எக்ஸ்ப்ரெஷன். அப்புறம் நன்றியை தவிர என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் 2 விஷயந்தான். ஒன்று தமிழ் தந்த அறம். அதுக்கப்புறம் எந்த தப்பாக இருந்தாலும் தைரியமாக தட்டி கேளுடா, உன்னோட தப்பாக இருந்தால் நீ அதை திருத்திக்கோ. இன்னொன்று உழைக்கணும். அப்படி தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவர் பேசுறது கேட்குறதுக்கு. அப்போ சொன்னார், இந்த வீட்டில் பாஸ் ஒரு வாட்டி சொன்னார் சார், சௌந்தர்யாவுக்கு ஒரு வார்த்தைனா துணிவு, ரயானுக்குன்னா தன்னம்பிக்கை, பவித்ராக்குன்னா விடாமுயற்சி, விஷாலுக்குன்னா அழகு, முத்துக்குமரனுக்கு உழைப்பு அப்படின்னு சொன்னார். இனிமே சொல்லலாம் சார், முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா முத்துக்குமரனால் முடியும்னா உன்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ அழகான பேச்சு. அந்த ட்ராஃபி அப்போ கடைசியாக அது வந்து கலாமா கையில் கொடுத்த உடனே விஜய் சேதுபதி சாரே சொல்கிறாரு, அம்மா அந்த ட்ராஃபி உங்கள் கையில் இன்னும் அழகாக இருக்குமான்னு. உண்மையிலே எனக்கு ஒரே ஒரு லைன்ஸ் தான் ஞாபகம் வருது, முத்துமணி ரத்தை நெத்த பெத்த எடுத்த அந்த லைன்ஸ் தான் சத்தியமாக வருது. அது பார்க்கும்போது உண்மையிலே கலாமா அந்த லைன்ஸ்க்கு ரொம்ப ஆப்டாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.